மணிப்புரம் கிராமத்துல கிருஷ்ணாங்கிறவரு வாழ்ந்து வந்தாரு. அவரு சொந்தமா பிரியாணி கடை வச்சிருந்தாரு. அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தாங்க. அவரோட பிரியாணி ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாரு. ராணி, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்ல, சீக்கிரம் நீக்கு கடையை எடுத்து வைக்கணும். அதனால நான் வேகமாக மார்க்கெட் போயிட்டு கடையை எடுத்து வைக்கிறேன். என்ன எங்கம்மா நம்ம பையன்? காலையிலேருந்து ஆளையே பார்க்க முடியல, எங்கே போயிட்டான்? எங்கங்க அவன் வீட்டுல அடங்கி இருக்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் சாக்லேட்னே தான் இருக்கிறான். சாக்லேட் கொடுத்தா யார் என்ன சொன்னாலும் செஞ்சிடறாங்க. அவன் யாராவது வேலை சொன்னாங்கன்னா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், இந்த வேலையை செய்யின்னு சொன்னா உடனே அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடுறான். இந்த பையனை என்னதான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. விடுமா, நம்ம கொஞ்சம் வளரட்டும், அவன் கண்டிச்சு வச்சுக்குவோம். என்ன இனிமேல் அப்படி பண்ண மாட்டான். சரிம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், எனக்கு நேரம் ஆயிருச்சு. அந்த கிருஷ்ணாங்கிறவரும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாரு. பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரோட பிரியாணி கடையையும் திறந்தாரு. எப்பா கிருஷ்ணா, பிரியாணி கடையை போட்டுட்ட போல. பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனே போட்டுட்ட. ஓ மட்டன் பிரியாணிக்கு தான் நாங்களாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். இருங்க, பிரியாணி போட்டு தரேன், சாப்பிடுங்க. ஆகா ஆகா, என்ன ருசி அப்பா! உன்னோட பிரியாணி ருசியே தனிதான்ப்பா. இந்த கிராமத்துல யாருமே ஒன்ன மாதிரி பிரியாணி போட முடியாது. உன்னோட பிரியாணி அவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? மட்டன் பிரியாணினா இப்படிதான் இருக்கணும். காசு போனாலும் இப்படிப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட்டு போயிடணும். ஏப்பா கிருஷ்ணா, இங்க ஒரு பிரியாணியை கொடு சாப்பிட்றதுக்கு. இப்ப அந்த கிருஷ்ணாங்கிறவரோட கடையில இப்படி அதிகமா கூட்டம் வரும். அதனால அவர் வியாபாரமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதுல ஒருத்தன் மட்டும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவங்கிட்ட விசாரிக்கலான்ட்டு வந்தான். பரவாயில்லப்பா, உன்னோட பிரியாணி ருசி ரொம்ப அருமையா இருக்குது. வயசான கிழவனுக்கே பிடிச்சிருக்குது, மற்றவங்களுக்கு பிடிக்காதா? எல்லாரும் நல்லா அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. ஏப்பா கிருஷ்ணா, உன்னோட பிரியாணி ரொம்ப சுவையா இருக்குப்பா. எப்படிதான் நீ இந்த பிரியாணியை செய்யற? இந்த பிரியாணியோட ரகசியத்தை எனக்கும் சொல்லி கொடு, நானும் கத்துக்கிறேன். என்னப்பா ராமகிருஷ்ணா, உனக்கு எந்த பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? என்னோட பிரியாணி ரகசியத்தை நீ கேட்டா நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதை உங்ககிட்ட சொல்லிட்டா என்னோட தொழில் எப்படி போகும்? அது காலங்காலமா நாங்க மறைச்சு வச்சிருக்கிறது. ஏப்பா, உன்னால ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னு பேரு உனக்கு வரட்டும்பா. எனக்கு எப்படியாச்சும் அந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரியாணியை 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சு விற்கல, 30 வருஷமா எங்க பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரகசிய மசாலாவை வச்சு அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. சரின்னு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். எப்படியாச்சும் அந்த பிரியாணியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அப்பா, ஒரு வழியா கடையும் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதுதான். உடம்பே அசதியா இருக்குதுப்பா. எப்பா! அவனும் பிரியாணி கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கடையெல்லாம் மூடிட்டு கிளம்பினான். ஏமா சீதா, அந்த கிருஷ்ணாவோட பையன் இங்கே தானே வருவான். அவனுக்கு ஏதாவது ரொம்ப பிடிக்கும்னா சொல்லு, அதை வாங்கி கொடுத்து அவன்கிட்ட விஷயத்த கறக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு தானாங்க? ஏங்க, அந்த பையனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா போதும், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவான். நீங்க வேணா அவனுக்கு சாக்லேட் நிறைய வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்க, என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க. அப்படியா? இந்த விஷயத்தினால எனக்கு தெரியாம போச்சு. அப்ப நான் அந்த பையனை பார்த்தா உடனே நான் சாக்லேட் நிறைய வாங்கி தரேன்னு சொல்லி அவனை எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாரு. அந்த ராமகிருஷ்ணங்கிறவன் அவன் வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த பையன் கரெக்டா அந்த சைடு போனான். ஏப்பா, ஏ கிருஷ்ணாவோட மகனே, இங்க கொஞ்சம் வாயே, உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க மாமா, இங்க என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க? என்கிட்ட என்ன பேசணும்னு சொல்றீங்க? இங்க பாருப்பா, எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணேனா உனக்கு நான் நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன். என்னங்க மாமா சொல்றீங்க? நிறைய சாக்லேட் வாங்கி தருவீங்களா? அப்பனா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்னன்னு சொல்லுங்க மாமா. இங்க பாரு கண்ணா, உங்க அப்பா பிரியாணி கடை வச்சிருக்காருல, பிரியாணியை எப்படி செய்யறாரு, எந்தெந்த பொருள் போட்டு செய்யறாருன்னு எனக்கு வேணும். இவ்வளவுதானா அங்கிள்? நாளைக்கு எங்க அப்பா பிரியாணி செய்யும் போது நான் எப்படியாச்சும் ஒட்டு கேட்டுட்டாச்சும் வந்துடுறேன். என்ன, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரணும், சரியா? அவரோட பையனை வச்சே அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். வழக்கம் போல பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பெல்லாம் கூட்டி அந்த பாத்திரத்தையும் வச்சுட்டான். அப்ப அவரோட மக கீதாங்கிற பொண்ணு அங்க வந்து அவங்க அப்பாட்ட பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்பா, எனக்கும் இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுங்கப்பா. நீங்க இவ்வளவு ருசியா பண்றீங்க. நானும் பிற்காலத்துல இந்த பிரியாணி கடையை எடுத்து நடத்தணும்னா நானும் பண்ணிக்குவேன்ல, எனக்கு எப்படின்னு சொல்லித்தாங்க.
ஆமாம், நானே இந்த விஷயத்த உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன் கண்ணா. நீ ஏன் வந்து கேட்டுட்ட. அப்பா ஒவ்வொரு பொருளாக போட்டு உனக்கு சொல்லி கொடுக்குறேன் என்ன. இந்த பிரியாணிக்கு முக்கியமான பொருளை மட்டும் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன. இந்த பிரியாணிக்கு முக்கியமே இந்த நெய் தாம்மா. பிரியாணிக்கு எப்போவுமே நெய் நிறையா ஊற்றி செய்யணும். அப்போ தான் அதோட சுவை ரொம்ப அருமையாக வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிக அளவு போடணும். அப்போனா தான் இன்னும் நல்லா சுவை கூட்டி தரும். இந்த 1 ஸ்பூனு 2 ஸ்பூன்லாம் போட்டு செஞ்சால் விளங்கவே விளங்காது. நிறையா போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். முக்கியமான ஒன்று, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி போடணும். அப்போ தான் சுவை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோட கொழுப்பு, இந்த கொழுப்பையும் நிறையா பிரியாணியில் போட்டால் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ 4 சொம்பு நம்ம தண்ணி ஊற்றுனா அதில் 3 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு மிச்சம் 1 சொம்பு இந்த தேங்காய் பால் ஊற்றணும். இந்த தேங்காய் பாலில் இருக்க சுவை எதுலேயும் இருக்காது. இதுதான் பிரியாணியோட சுவையை கூட்டியும் கொடுக்கும். இதையும் நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த பிரியாணி மசாலா. இதை நம்ம கையில் அரைக்கணும். கடையிலெல்லாம் வாங்கி போட்டால் நல்லாவே இருக்காது. அதை உனக்கு அரைக்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன் என்ன. அவ்வளவுதான். எல்லாம் வேக வச்சு இந்த மாதிரி தம் கூட்டிட்டோம்னா நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி. இந்த தம்மெல்லாம் இறக்கி பிரியாணி நல்லா கிளறி கடைக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஒரு பிளேட்டு 250 ரூபான்னு போட்டால் கடை அமோகமாக போகும். இந்த விஷயத்தெல்லாம் அவன் உட்காந்து கேட்டுட்டு உடனே அவர்கிட்ட போய் சொல்லணும்ட்டு வந்தான். அவரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தார் அந்த பையனை. மாமா, நீங்கள் கேட்ட விஷயத்த நான் கற்றுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் என்ன. அட வாடா வாடா என் ராசா, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த பிரியாணியை எப்படிதான் செய்கிறாங்கன்னு எனக்கு சொல்லி கொடு தம்பி. மாமா, எங்கள் அப்பா பிரியாணிக்கு நெய் நிறையா ஊற்ற சொன்னார். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது போடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமான்னு தெரியலையே. சரி, பெரிய வெங்காயத்தை அரைச்சி அதில் ஊற்றிக்கங்க என்ன. அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற பால் இருக்குல்ல, பசுமாட்டு பால், அந்த பாலை எடுத்து ஊற்றணுமா அரிசி போடுறப்ப. அதுக்கப்புறம் ஆட்டோட நெஞ்சு இருக்குல்ல, அது போடணும்னு நினைக்கிறேன். அதை போட்டு செய்யுங்க. இதெல்லாம் சரிப்பா. அது என்னப்பா பசுமாட்டு பாலுங்கிற? பசுமாட்டு பாலை போய் பிரியாணிக்கு ஊற்றுவாங்க? நீ நல்லா கேட்டுட்டு வந்தியா? பசுமாட்டு பால் தானா? எனக்கு நல்லா தெரியும் மாமா. எங்கள் அப்பா பசுமாட்டு பால் தான் ஊற்றினாரு. நீங்களும் அப்படி பிரியாணி செய்யுங்க, கட்டாயம் அந்த டேஸ்ட்டில் வரும். இதுதான் உங்கள் பிரியாணியோட ரகசியமா? இப்போ தெரிஞ்சு போச்சுல. நான் நாளைக்கே இதே மாதிரி பிரியாணி செஞ்சு கடை போடுறேன் பாரு. அவனும் அடுத்த நாள் அதே மாதிரி பிரியாணியை ரெடி பண்ணி கடையும் போட்டான். என்னப்பா ராமகிருஷ்ணா, நீயும் மட்டன் பிரியாணி கடை போட்ட போல. சரி சரி, உன் கடையிலையும் வாங்கி தின்னு பார்ப்போம். ஒரு பிளேட்டை கொடு. என் பிரியாணியும் நான் நல்லா ருசியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேயா. நிச்சயம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, மெய் மறந்து போயிடுவீங்க. எல்லாரும் அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டாங்க. ஐயோ கடவுளே, எங்களை என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது பிரியாணியா இல்லை பாலா? பாலில் ஊற்றி பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிற பைத்தியக்காரா? ஆமாம் ஆமாம், பாலை ஊற்றி செஞ்சு வச்சிருக்கியான் பொறுக்கி பைய. இவனெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். பிரியாணி கடை போட்டிருக்கானா பிரியாணி கடை. எல்லாருமே அவனை திட்டிட்டு அந்த பிரியாணியை அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இனிமேல் அவனை இந்த சைடு பார்த்தேன், அவ்வளோதான் உனக்கு. பிரியாணி கடை வச்சிருக்க மூஞ்சியை பாரு, மூஞ்சியும் முகரையும். என்ன இது? அந்த ஆளு செஞ்ச மாதிரி தான் நம்மளும் செஞ்சோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுச்சு? இதுக்கு தான் மற்றவங்க கடையை கெடுத்துட்டு அவங்க கடை வைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி நிலைமை தான் வரும்.